சுதர்சன் என்ன எப்படின்னா தாமோ சும்மா ஷோக்குள்ள கூப்பிட்டு చిరునవ్వు ఎందుకు నీకు నడకబట్టుకొచ్చి 1500 1501 பாக்குறேன் மாத்த பாக்குறீங்களா? இப்படி கூப்பிட்டா கேமராமேன் ரமேஷ் பாலாஜி தான் வருவாப்புல. ஷோக்கெல்லாம் ஆடியன்ஸ் யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சரி இந்த ஷோ ரெக்கார்ட் பண்ணும்போது நள்ளிரவு 12 மணியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மனுஷன் ஏங்கண்ணா காலையில நிறைய வேலைகளை முடிச்சுட்டு வந்து இப்ப ஒர்க் பண்றோம்ல. சரி விடுங்க. இப்பதானே கடினமா உழைக்கிறோங்கிற பதிவு பண்றேன். நான் தியாகம் தான் நம்மை உயர்த்தும்னு சொல்லிருக்காங்க. உயர்த்துமா? உயர்த்தும். சரி ஓகே ஓகே போலாமா? முதல் செக்மெண்ட்டுக்குள்ள போலாம். ரைட். நாகப்பதினியா பி 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 மங்கள இசை. அவ்வளவுதான். சதா. சதாவா? என்னண்ணே சதாவான்றீங்க? என்னதானே எத்தனை படம் நடிச்சிருக்காங்க என்ன தெரியும் நம்மளுக்கு. சரி வாங்க போலாம். சதா அப்படி சொல்லணும். 2 டக்கு 2 தான் ஞாபகம் வருது. 5 அடையப்பா. ஆமாண்ணே மணிவன வயசுல வருது பாருங்க ஒரு நாளைக்கு. அண்ணா என்னண்ணே வாங்க அவ்வளவுதான். 5 எனக்கு ஒண்ணு எக்ஸ்ட்ரா தெரியுமான்னு பாத்துக்கிறேன்டா. அதுக்கெல்லாம் டைம் இல்ல சார். நம்ம டைம் இல்ல வேற. போலாம் ரைட். 5 ரொம்ப கம்மியா இருக்கு சுசா. 5 கம்மியா இருக்கா? சரி 6ன்னு சொல்லி 5 சொல்லுவோமா? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. 6 சரி ஓகே 6 ஸ்டார்ட். அண்ணா இருங்க உடனே வா. 6 தான் போடு. அண்ணா போனேன் ஃபர்ஸ்ட் இருந்து போனேன். நான் ஒதுக்க மாட்டேன். 20 செகண்ட்ல 6 படம். நானே யோசிச்சு தான் சொல்லுவேன் நானு. ஸ்டார்ட். அந்நியன், உன்னாலே எதிரி, அதுக்கப்புறம் வந்து எதிரி, சதா டார்ச் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன படம் முன்னால ஒண்ணு சொல்றேன்னா ஆரியா படம். ஆரியா லைலா கல்லூரியின் கதையா? அதுலலாம் இருக்க மாட்டாங்க. அது ஒரு படம் இருக்குனே ஆரியாலாம் நடிச்சிருப்பாங்கண்ணே. முடிஞ்சிருச்சா? சரி என்ன பண்ற ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெயம் மறந்துட்டோம். ரொம்ப ஆர்வமா இருக்கு. எடுத்துட்டேப்பா. ஆஹா நீ ஜெயம விட்ட ஜெயே வந்திருக்காப்புல. எப்படி? வெரி குட். வாங்க நம்பலாம். எத்தனை படம் சொல்லு. நான் சொல்லணுமா? 5 6 7 8 சொல்லுங்க. அடப்பாவி அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஜெயிக்கு அவ்வளவுதான் மரியாதையா? ஜெய் எவ்வளவு? ஓவா சரி போங்க. பகவதி, சென்னை 28, சென்னை 22, சுப்பிரமணியபுரம், எங்கேயும் எப்போதும், வலியவன், புகழ், அவள் பேர் தமிழரசி. போச்சு 8 செகண்ட்ல 8 சொல்லிட்டேன். 8 செகண்ட் ப்ரோ. இட்ஸ் நாட் a joke bro. இட்ஸ் நாட் a joke brother. எப்படி? ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கேன்டா. ரெக்கார்ட் வச்சிருக்கேன். அப்படிதான் ரெக்கார்ட் வச்சிருக்கேன். ஆமா 8 செகண்ட்ல 8 படம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்னன்னா ஷாம் படம்லாம் டப்புன்னு சொல்றாப்ல. இன்னைக்கு ஜெய் படம்லாம் டப்புன்னு சொல்றாப்ல. சரி ரைட். எவ்வளவு படம் நடிச்சிருக்காப்ல? எஸ்ஏசி டைரக்ஷன் ஒரு படம் பண்ணாப்ல. என்ன படம் அது? அண்ணே கேப் மாரின்னு ஒரு படம். அதான் கேப் மாரி. எப்படி? அடுத்த செக்மெண்ட்டுடைய பெயர் வரணும். போக சொல்லி கால்கள் தள்ளும், நிற்க சொல்லி நெஞ்சம் கிள்ளும். என்னடா சோசா? பர வேணவே துடிக்குது மனமே. ஒரு வெக்கம் வருதே. புது வெக்கமா ஒரு வெக்கமா? ஏதோ ஒரு வெக்கம் வருதா இல்லையா? கரெக்ட் தான். பசங்க படத்தில் ஜேம்ஸ் வசந்தன் இசையில் தாமரை வரிகளே. அவ்வளவுதான். சொல்லிட்டா? சொல்லுங்க. சார் ரொம்ப பேடா இருக்கேன் நான். இது நானும் அவளுக்கு அப்படிதான் எடுத்து வந்திருக்கேன். ஈஸியா சொல்லிடுறார். பூங்காற்று புதிதானதா? அறியாமல் பூவை திறக்க வேண்டும். ரிதம் இல்ல. பூக்கூட அறியாமல் தேனை ரசிக்க வேண்டும். என்ன இது மாதிரி வேற மாதிரி இருக்கு? படத்துல ஹீரோ 2 பேரு. பாட்டுல ஆடுற ஹீரோ சொல்லுவா, படத்தோட ஹீரோ சொல்லுவா. ஓ அப்படிலாம் இருக்க. ஆமா சரி ஏதோ ஒன்று சொல்லுங்க. பாட்டுல ஆடுற ஹீரோ சொன்னாதான் உனக்கு தெரியும். பிரபுதேவா ஆடின பாட்டா? பிரபுதேவா ஆடின பாட்டு. இந்த ஸ்டெப்ல எந்த பாட்டுல வரும்? செந்தூரா
பிரபுதேவாங்கிற செந்தூராக்கு வர. ஆமா ஆமா சார். சரி படத்தோட பேர் தான் அடுத்து சொல்லணும். சொல்லிடுவா படத்தோட பேரு. மின்சார கனவு. ஸ்ட்ராபெரி கண்ணு. அது இல்லனே. அதான் எப்படி எப்படிங்களே. அது சொல்லு, பாட்டை சொல்லு. அது அப்பயும் சொல்ல மாட்டேன் நீ. விண்ணை தாண்டி வருவாயா, அது படத்தோட பேரு. பாட்டோட பேரு சொல்லுங்க. விண்ணை தாண்டி வருவாயா, என்னண்ணே இவ்வளவு இதா இருக்கு. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா. பூங்காற்று அறியாமல் பூவை திறக்க வேண்டும். எனக்கு பிடிக்கல இன்னைக்கு ஷோவே. எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஆஃபா இருக்கு. நல்லாதான் போயிட்டு. பரவாயில்ல, வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. நல்லாதான் நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லணும். ஆமா, நீ சொல்றமே ஒரு பாட்டுல சொல்லணும். இப்ப அதானே. ஆமா, ஆல்ரெடி சொன்ன பாட்டு சொல்லவா? ஆல்ரெடி சொன்ன பாட்டு சொல்லவா? எனக்கு பிடிக்கல ஷோவே. நீங்க பாருங்க, இந்த ஷோ எனக்கே எனக்கு பிடிக்கல. அந்த 1500 பேரும் பாக்காதீங்க ப்ளீஸ். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். நான் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன். பாதி வந்துட்டாங்களா? பாதி கிலோ தாண்டிட்டாங்களா? இப்ப நிக்கிறாங்க. இப்ப சரி, வீடியோ டக்குன்னு வெளியே வந்து வேற வீடியோ பாருங்க. இப்படிலாம் ஒருத்தன் வீடியோ பண்ணுவானா? வீடியோ பாருங்கன்னு சொல்றவனுக்கு எனக்கு தான் பிடிக்கலையே. எனக்கு நல்லா இல்ல. நான் சாட்டிஸ்ஃபைடா தான் ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும். அடுத்த செக்மெண்டோட பெயர் இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? படத்தோட ஹீரோ பெரிய திறமைக்கார ஆள். பாட்டு பாடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, படம் வரைவாரு. ஸோ எல்லா திறமைகளும் படத்துல அவர் பண்ணுவாரு. பாட்டு பாடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, படம் வரைவாரு, எல்லாம் பண்ணுவாப்புல. சரி. அவர் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துரும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆளே அப்படியே டோட்டலா எப்படி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்பெல்லாம் எதுவே இல்லாம அப்படியே ஆளே வேற ஒரு இதா மாறிடுவாப்புல. சரிங்க. அந்த அடையாளம் எதுவுமே இல்லாம வேற ஒரு மனிதரா இருவாப்புல. சிவம். அப்படிங்களா? பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தால் தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவரைந்தால். ஃபுல்லா பாட போறியா? முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அன்பே சிவம். அதுல விட்டதை இன்னைக்கு வாங்க. இன்னைக்கு ஷோ நல்லா இருக்கு. 1500 பேர் வாங்க. அந்த 1500 பேர் வாங்க ப்ளீஸ். நீ போன்னு சொல்லும் போது போண்டா பண்ணிவே பிச்சுட்டு ஓட்டாங்க எல்லாரும். திரும்பி எல்லாம் கூப்பிடாது. வாங்க வாங்க. இன்னைக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ப்ளீஸ் வாங்க. 1500 பேரு. மூணாவது கேட்டா அந்த நாயை வச்சிருந்தேன் தெரியுமா? அப்படியா? ஆமா, நீ பொசுக்குன்னு கேட்டுல சொல்லிட்ட. நீங்க படம் வரைவாரு, பாட்டு பாடுவாருன்றனால இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆயிப்போச்சு. ரெண்டாவது கேட்டரா வந்து ஒரு எலைட்டான கேரக்டர். இவருக்கும் ஹீரோவுக்கும் செட் ஆகாது. ஆனா ஒன்னாவே டிராவல் பண்ணுவாங்க. அப்பயும் சொல்லி இருந்திருப்ப. மூணாவது கேட்டதான் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருந்தேன். ஹீரோக்கு நடக்கிற ஒரு மிகப்பெரிய சம்பவத்துக்கு காரணமே இவர் தான், இந்த கேரக்டர் தான். ஆனா இந்த கேரக்டரை ஹீரோ அவ்வளவு லவ் பண்ணுவாருன்னு குழப்பலாம் நினைச்சேன். சரி, ஓகே. இப்ப நான் பாருங்க. முதல் கேரக்டர்னே ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். சரியா? அந்த கேரக்டர் வந்து கேரக்டராகவே சொல்லிடுறேன். ஒரு ஹவுஸ் ஓனர் கேரக்டர். பொதுவா நம்ம இங்க சென்னையில வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்றத வந்து நமக்கு பார்த்துருப்போம். எங்க ஹவுஸ் ஓனர்லாம் உண்மையாக நல்லா தங்கமானவர் மிஸ்டர் மணிகண்டன். அவர் நான் எந்த குறையும் ஷோ பார்க்க மாட்டாரு. இல்லை, இருந்தாலும் சப்போஸ் ஸ்க்ரோலிங்ல காமிச்சிருச்சுன்னா அந்த 1500 பேர்ல ஒரு ஆளா மணினா நீங்க இருந்தீங்கன்னா அதனால. ஸோ வந்து பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அவங்க வந்து டெனன்ட் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஓனர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு கேரக்டர். ரெண்டாவது கேரக்டர் நான் ரொம்ப குட் நைட்டா ப்ரௌட் ஆஃப் யூ. முடிஞ்சு வாங்க போலாம். அவள்தான் முடிஞ்சு. வேற என்ன ஐயா? கட் பண்ணாதீங்க ஐயா. முடிஞ்சுதான் ஒரு எண்டிங் கொடுக்கணும். நேத்து உங்களுக்கு சொன்ன படத்தோட விடை என்ன அப்படின்னா இந்த 3 கதாபாத்திரங்கள் தான். ஸோ வந்து விஸ்வாசம் தான் சரியான படம். ஸோ இப்போ அடுத்த எபிசோடுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, முதல் கதாபாத்திரம் இவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் தான். படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர். ஸோ வந்து இவருக்கும் ஹீரோவுக்கும் தான் வந்து பயங்கரமா முட்டிக்கும். ஸோ வந்து ஒரு சின்ன பிரச்சனையில தான் இந்த படம் ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனை தான் படம் முழுக்க முக்கியமான பிரச்சனையாகவும் இருக்கும். இவர் கொஞ்சம் ஆக்ரோஷமான வில்லனாவும் இந்த படத்துல பிளே பண்ணியிருப்பார். ஓகே, ரைட்டு. ரெண்டாவது கேரக்டர் வந்து அப்பாவுக்காக ஒரு விஷயம் வந்து பண்ண போய் அது தவறு அப்படின்னு சொல்லி இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தவறை ஒத்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர்.
இப்ப 3வது கேரக்டர். நான் சொன்ன முதல் கேரக்டரும் 3வது கேரக்டரும் கிட்டத்தட்ட அதே தான். சேம் சிமிலாரிட்டிஸ் தான் 2 கேரக்டருக்குமே இருக்கும். ஆனா ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா ஏஜ். இவருக்கு வந்து இப்போ 3வது கேரக்டருக்கு வந்து கம்மியான ஏஜா இருக்கும். ஸோ இதுதான் 3 கதாபாத்திரங்கள். இதை வச்சு படத்தோட பேர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை மா பாண்டியராஜன், சுதர்ஷன் காந்தி. பாஷா